அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்கள் மகளிர் அணியின் இந்த போர்ப்படை தளபதிகள் கூட்டம், இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று ஸ்டாலினுக்கு அறைகூவல் விடக்கூடிய, சாவுமணி அடிக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், பெண்களால் நான், பெண்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த தலைவி, இரத்தத்தின் இரத்தங்களே, என் உயிரின் மேலான தாய்மார்களே என்று அறைகூவல் விட்டு இந்த கழகத்தை தோற்றுவித்த மன்னாதி மன்னன், மக்கள் போற்றும் மாமன்னன், புரட்சி தலைவர் அவர்கள் அருளாசியோடு இன்றைக்கு ஏழைக்கு சாமானியனாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரே எதிரி திமுக என்ற கொள்கையோடு கட்சியையும், அம்மா மறைந்த பின்பு ஆட்சியையும், இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்து மக்கள் போற்றக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர், கழகத்தின் பொதுச் செயலாளர், சேலத்து சிங்கம், புரட்சி தமிழர், ஒரு விவசாயி, சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்று தொண்டர்களால், பொதுக்குழுவால் இந்த கழகத்தை, அண்ணா திமுகவை போற்றி புகழ்ந்து இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற ரீதியிலே கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, போற்றுதலுக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் இபிஎஸ் அவர்களை வணங்கி இந்த சிறப்பானதொரு ஏற்பாட்டை செய்து மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற கழகத்தின் மகளிர் அணி செயலாளர் அன்பு சகோதரி வளர்மதி அக்கா அவர்களையும் வணங்கி, மேடையிலே இருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதரிகள், பல்வேறு நிலைகளிலே பொறுப்புகளிலே உள்ளவர்கள், இவற்றை எல்லாம் விட காலையில் 6 மணியிலிருந்து ஒவ்வொரு ஏரியாவா பெண்களை அழைத்து, இது எங்களுக்கான கூட்டம், இது நமக்கான ஆர்ப்பாட்டம், பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் வன்முறையை, அந்த தீங்கை எதிர்த்து நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்று பல்வேறு பணிகளை எல்லாம் விட்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து பகுதிகளிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி என்னுடைய சிறிய உரையை நான் ஆற்றுகின்றேன். எனக்கு முன்னால் பேசியவர்களெல்லாம் பல்வேறு செய்திகளை மிக அழகாக சொன்னார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆர்ப்பாட்டம் அண்ணா திமுகவுக்காக மட்டும் அல்ல, தமிழகத்திலே வாழக்கூடிய பெண் குழந்தைகள், தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் சகோதரிகளின் நலனுக்காக. அவர்கள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு நேர்த்தியாக இல்லை, கள்ளச்சாராயம் தலை விரித்தாடுகின்றது, போதைப் பொருள் கல்லூரி பள்ளிகள் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றது. அந்த போதைப் பொருளின் புழக்கத்தால் தான் இன்றைக்கு இந்த பாலியல் வன்கொடுமை என்பது வரம்பில்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தி அறிந்துதான் தொடர்ச்சியாக அறிக்கைகள் மூலமாக கண்டனத்தை தெரிவித்த நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு மகளிர் அணி சார்பாக, இங்கே இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் அறிவித்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது. எனக்கு முன்னால் பேசியவர்களெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, நீங்கள் மறந்துவிடக்கூடாது, 91 அம்மா ஆட்சி வந்த உடனேயே பிறந்த பெண் குழந்தைகளை நீங்கள் கள்ளிப்பால் ஊற்றி கொள்ள வேண்டாம், என் அரசு இருக்கின்றது என்று தொட்டில் குழந்தை திட்டத்தை தந்த தாய். அதன் வழி வந்ததுனால தான் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அனைத்து மகளிர் காவல் நிலையம் உருவாகியது என்றால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே தான், மறந்துவிடக்கூடாது. 2012 டெல்லியில் நிர்பயாங்கிற ஒரு பொண்ணை கொலை செய்து ஒரு பெரிய அவலம் நடைபெற்றது. அப்போ அம்மா தமிழகத்தில் முதலமைச்சர். 2013 அம்மா ஒரு 13 வகை கொள்கைகளை கொண்டு வந்தாங்க. அப்போ தான் நீதிமன்றத்தில் பெண்களுக்கு எதிரான வழக்குகளை உடனடியாக துரிதமாக விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் என்பதை கொண்டு வந்தது என்றால் வரலாறு படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. நம்முடைய அண்ணன் அறிவிப்பை, கண்டன ஆர்ப்பாட்ட அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமே தொடர்ச்சியாக அவர் அறிவித்ததில் ஒரு
பல சம்பவங்களை சொன்னாங்க. கோயம்புத்தூரில், வால்பாறையில், சிவகங்கையில், அண்ணா நகரில், இப்படி எல்லா இடங்கள்லையும் குழந்தைகளும் பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை அழைத்து செல்ல முடியவில்லை. முந்தா நாள் நான் ஒரு செய்தியை படித்தேன். அதில் எடப்பாடிக்கும் சங்ககிரிக்கும் இடையில் ஒரு 80 வயசு பாட்டி வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியோடைய பேத்தியின் கணவன் போதையில், வயது வித்தியாசம் தெரியாமல் 80 வயசு பாட்டியை பாலியல் வன்புறவு செஞ்சு பலாத்காரம் செய்ய போகும்போது அந்த பாட்டி கத்தி எந்திரிச்ச உடனே யாருக்கும் சொல்லிடுவாங்கன்னு பக்கத்தில் இருக்க அருவாள் எடுத்து வெட்டி கொண்டுட்டு ஓடிடுறான். இதுதான் இந்த விடியா திமுக அரசின் அவல நிலை. ஆனால் நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிக அழகாக சுற்றுலா போயிட்டுருக்கார். மிக அழகாக கீ கொடுத்த பொம்மை மாதிரி சுற்றுலா போயிட்டு சிரித்து ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறார். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆர்ப்பாட்டம், நேற்று 23ஆம் தேதி தேனியில் நர்சிங் படிக்கிற ஒரு கேரள மாணவி, அது தங்கியிருக்கிற இடத்துல இருந்து பஸ்ஸில் அங்கே கல்லூரிக்கு போகணுன்னு போகுது. தைரியமாக நடக்கிறது கோணவாயம் ஸ்டாலின் ஆட்சி தானேங்கிறதுனால 4-5 பேர் பிடிச்சி இழுத்து பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிடுறாங்க. காவல்துறையில் போய் அந்த பெண்கள் சொல்கிறாங்க, காயத்ரிங்கிற டிஎஸ்பி அருப்புக்கோட்டையில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், போராட்டக்காரர்களை தண்டிக்கணுங்கிறக்காக போகிறாங்க, கொண்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவலநிலை ஆட்சி என்பதை உணர்ந்துதான் இங்கே பெண்கள்லாம் வந்திருக்கீங்க. அம்மா ஆட்சியில் கொடுத்த எல்லா திட்டங்களையும் இன்னைக்கு ஸ்டாலின் நிறுத்திட்டார். தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாரு, சமூக வளைகாப்பை நிறுத்திட்டாரு, லேப்டாப்பை நிறுத்திட்டாரு. லேப்டாப்பே மாணவர் சமுதாயம் வளர வேண்டும் என்பதற்காக. ஆனால் இன்னைக்கு ஜாஃபர்றாங்க. இதெல்லாம் எதை காண்பிக்கின்றது என்றால், லாயக்கற்ற மக்கள் விரோத ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 80 வயது முதிர்ந்த பெண்மணிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே பெண்களுக்காக பாதுகாப்பான பல்வேறு திட்டங்களை வழங்கிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சியும் கிரைண்டரும் ஃபேனையும் நீங்கள் நினைக்க வேண்டாமா? அம்மா சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க? இன்னும் பல 100 ஆண்டுகள் தான் நான் மறைந்தாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைத்தோங்கி இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த கழகம் வளர வேண்டும். மக்களுக்கான இந்த கழகம் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே வந்தால் 7.5% இன்றைக்கு டாக்டருக்கு, சட்டக்கல்லூரிகளுக்கும், இன்ஜினியரிங்கும் ரிசர்வேஷனில் போகக்கூடிய மக்களுக்காக ஒரு நல்ல ஆட்சியை வழங்கிய உறுதியான ஒரு தலைவர். எங்கள் அம்மா மரணத்திற்கு காரணமாக இருந்த பொய் வழக்கு போட்டு எங்கள் அம்மா அவர்களை நீங்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பியதை நாங்கள் ஒருபோதும் எங்கள் பெண்கள் மறக்க மாட்டோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வருவதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு மகளிர் சகோதரிகளும் நீங்கள் உறுதியாக இருந்து உங்கள் பகுதிகளிலே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை தட்டி கேட்டு வழக்குகள் பதிய செய்து வர இருக்கின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, எனக்கு இந்த மேடையிலே இந்த கட்சியிலே அடையாளம் காட்டி அங்கீகாரம் கொடுத்த தாய்க்கும், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் EPS அவர்களுக்கும் பொற்பாதங்களில் வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.